గుడ్ మార్నింగ్ అందరికీ. గోట్ గ్రేట్ ఆఫ్ ఆల్ టైమ్ తలపతి విజయ్ నటించినటువంటి గ్రేట్ ఆఫ్ ఆల్ టైమ్ మూవీ ఇప్పుడు చూడడం జరిగింది. అండ్ ఒక మిలిటరీ బ్యాక్డ్రాప్లో నుంచి వచ్చే బేసిక్ స్టోరీ ఇది. విజయ్ యాక్టింగ్ గురించి మనం చెప్పాల్సిన అవసరం లేదు. సింపి పడేసారు భయ, డౌటే లేదు. మూవీ అల్టిమేట్గా ఉంది. అండ్ సమ్టైమ్స్ కొంచెం బోరింగ్ సీన్స్, రొటీన్ సీన్స్లో అనిపించిన విజయ్ యాక్టింగ్ అండ్ యాక్షన్ సీన్స్తో మూవీ టాప్ లెవెల్కి తీసుకెళ్ళిపోయారు. అండ్ ఖచ్చితంగా ఇది అరౌండ్ 300 to 500 crores వరకు కలెక్ట్ చేసే ఛాన్స్ ఉంది. ఇంకా అంత మించి కూడా అయ్యే ఛాన్స్ కూడా ఉంది, ఎందుకంటే మనం ఆడియన్స్ పల్స్ పట్టుకోవడం కష్టం కాబట్టి. బట్ నాకున్న అంచనా ప్రకారం అయితే ఖచ్చితంగా 300 to 500 crores బీట్ చేయబోతుంది. దీంతోపాటు మనకు అద్రిపోయే సినిమా మూవీ ఎక్స్పీరియన్స్ కూడా మన చేతికి రాబోతుంది. ఎందుకంటే ఆ లెవెల్లో ఇక్కడ మూవీ తీయడం జరిగింది. అండ్ ఎంటర్టైన్మెంట్ వైడ్గా చూసుకున్న, యాక్షన్ వైడ్గా చూసుకున్న విజయ్ ద బెస్ట్ పర్ఫార్మెన్స్ ఇచ్చున్నారు. ఓవరాల్గా మూవీకి నేను ఇచ్చే టాక్ వచ్చేసి మూవీ చూడండి భయ్య, బాగుంది. విజయ్ టాప్ మూవీస్, వన్ ఆఫ్ ద టాపెస్ట్ కెరీర్ బెస్ట్ మూవీ, గోట్ ద గ్రేటెస్ట్ ఆఫ్ ఆల్ టైమ్. ఇంట్రొడక్షన్ వరకు వస్తే விஜய் ఇంట్రొடக்ஷன் சீன் ஆசம் எக்ஸலண்ட் ఉంది. అండ్ ప్రతి మూవీలాగే ఈ మూవీలో కూడా நம்ம நினச்ச மாதிரியே விஜய் இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விஜுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவியாக செம்மையாக இருக்கும். இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிலிட்ரி பேக்ரப்பில் வந்து இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக, ஒரு ஆக்ஷன் மூவி ஸ்டோரியாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்னேகாவோட சீன்ஸ், அப்புறமா விஜயோட கேரக்டர் வேரியேஷன்ஸ் செம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. மூவி வந்து ரொம்ப நல்லா செம்மையாக இருக்கும். விஜய் லுக்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டவுன்ஸ் வாஸ் ரியலி வெரி 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 ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம நினச்சதோட இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆடியன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கட் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மூவி எடுத்திருக்காங்க. விசில் போடு படம் வந்து சாங் வந்து இந்த மூவியில் செம்ம அழகாக இருக்கும். வி வில் இட்ஸ் ஒரு செலிப்ரேஷன் லெவலில் செம்ம அழகாக எடுத்திருக்காங்க. மூவி ஒரு ஃபுல் ஆஃப் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் போய்டும். விஜுவல் ட்ரீட்டாக செம்ம அழகாக இருக்கும். கேரக்டர் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த படம் கூட ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லி ஆக்ஷன் பேக்கடாக வந்திருக்கு. அண்ட் ஸ்னேகாவோட சீன்ஸ் கூட ஒரு க்யூட்டாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அழகாக இருந்துச்சு. இந்த மூவி நம்ம தளபதி விஜயோட ஃபேன்ஸுக்கு மட்டுமே இல்லை, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும், அப்படியே இந்த தெலுங்குல கூட டப்பாக இருக்குது இந்த மூவி வந்து. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் விஜுவல் கொடுக்குறது கண்டிப்பாக சந்தேகமே இல்லாமல் நினைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மூவி எடுத்திருக்காங்க. மூவி விஷயத்துக்கு வந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் செம்ம கேமரா ஒர்க்கிங்கோட நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மூவி தாராளமாக போய் பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற காசு எதுவுமே வேஸ்ட் ஆகிறதில்ல. கண்டிப்பாக அது வேறு விஜய் பொலிட்டிக்கலில் வந்திருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் மூவிஸ் கூட கம்மியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி லாஸ்ட் மூவிஸ் கொஞ்சம் கம்மியாக பார்க்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடு கம்பேர் பண்ணி பார்த்தா இது நம்மளுக்கு ஒரு நல்ல படமாக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் போய் பாருங்கள். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மூவி, ஒரு சூப்பர் ஹிட் மூவி.